ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். ஸோ கைஸ், வி ஆர் லுக்கிங் அட் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். பக்தியா ஞானமா ஆர் பக்தி ஆர் லவ் அப்படின்னா என்ன வித் ரெஸ்பெக்ட் டு காட் அப்படின்னு சாப்டர் 12 verse 2 ஆஃப் பக்தி யோகா. லெட்ஸ் see what is in store for us today. It goes this. ஸ்ரீ பகவான் வாச்சே. வாவ், ஒரு கேள்வி கேட்டாலே கடவுள் பதிலோட பட்டுன்னு இறங்கி வந்துடுறாருல. மய்யாவேஷ்ய மனோயே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாஸ்தே மே யுக்த தமாமதா. அப்படியே ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கு, ஆனால் டப்புன்னு ட்விஸ்ட் ஆயிடுது. ஐ ரீட் ஒன்ஸ் அகெயின். மய்யாவேஷ மனோயே மாம் நித்யயுக்தா உபாசத்தே. ஈஸி. ரெண்டாவது, ஸ்ரத்தையா பரயோபேதாஸ்தே மே யுக்ததமா மதா. Okay, let's see what's the meaning. We are more concerned with the meaning. So curious what Lord Krishna is going to tell. He's telling, those who fix their mind on me and always engage in devotion with steadfast faith, I consider them to be the best yogis. இதை மட்டும் கிருஷ்ணர் என்கிட்ட சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய இன்னைக்கு இருக்கிற புரிதலுக்கு உண்டான பதில், கிருஷ்ணா எப்படி எப்போ பார்த்தாலும் ஒன்றே நினச்சிட்டு இருக்க முடியும்? மனுஷனுக்கு பொழப்பு இல்லை, கல்யாணம் இருக்குது, குழந்தை இருக்குது, வீடு இருக்குது, காரு வாங்கணும், வீடு வாங்கணும், ஐலாண்டே வாங்கலாம், எவ்வளவோ ஆசாபாசங்கள் இருக்குது, எல்லா ஆசைக்கும் இஎம்ஐ கட்டணும், வேலைக்கு போகணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஹவு கேன் ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் யூ? நான் என்ன சாமியாரா? நியாயமான கேள்வி தானே. ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் என்ன ஒரு டேவுடைய கம்ப்ளீட் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் டயத்தை வேஸ்ட் பண்ணாத கேட்டகரி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டாலும், ஆர் வி கான்ஷியஸ்லி ரிமூவ் ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் which are time consuming, even entertainment factors also, still we will be engaged with our moral duties and responsibilities which we are supposed to carry out. அதையும் பண்ணலை அப்படின்னா அப்புறம் will be unfit to live in this world as per இதே பகவத்கீதாவோட கர்மயோகால அப்படி சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆல்வேஸ் என்கேஜ் இன் மை டிவோஷன் வித் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபேத். ரெண்டுமே எதிர்மறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும், ஆனால் எதிர்மறையாக இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, இந்த தேடல் தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வச்சிருக்கு. ஏன்னா ஒரு 1 year or 2 year முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானே இருக்கலை. காட் ஃபேக்டர் சேனல் ஆரம்பிச்ச அந்த தருணம் தான் சரி, மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வை பகுத்தறிவு கோணத்தில் அணுகி பகுத்து அறிஞ்சு புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு தேடல். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது கடவுள் சிம்பிளாக எப்போ பார்த்தாலும் நீ என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும், உன் எண்ணத்தில் நான் இருக்க வேண்டும், அப்போ தான் ஐ வில் கன்சிடர் யூ அஸ் அ பெஸ்ட் யோகி அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 liner போட்டிருக்கு. யூ கோனா எக்ஸ்ப்ளோர் அண்ட் கான்டம்ப்ளேட் மோர் ஆன் இட். இட் சேஸ் தட் இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா கடவுள் மனுஷன் கடவுளை உணர்றதுக்கு மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவில் நிறைய டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம ஃப்ரெண்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ஒன்லி ஃப்ரெண்டு, தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நண்பன் எனக்கும் நண்பனே அப்படிங்கிற மாதிரி சசிகுமார் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்மளுக்கும் இன்னொரு தேர்ட் பர்சனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பில் டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் இருக்கும். த சேம் வே நமக்கும் நாம் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டி, ஒரு ஹையர் எனர்ஜி செல்ஃப், அந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவுலேயே டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் இருக்கும்ல. அந்த க்ளோஸ்னஸை பொறுத்து தான் அந்த டெப்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அந்த கிராவிட்டி இன் அட்ராக்ஷன், அது எல்லாமே இருக்கு.
தூரத்தில் இருந்தால் நம்மளுடைய புரிதல் ஒரு மாதிரி இருக்கும். வெளியே டோன்ட் ஜட்ஜ் பை a book by its cover அப்படிங்கிற மாதிரி தூரத்துலேருந்து ஒருத்தனை பார்த்தா அவனை பற்றி 4 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி ஞானம் மூலமாகவும் அவனுடைய பழக்க வழக்கங்களை நம்ம பார்த்து அன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு மோடில் பார்க்கும்போது அவன் அப்படி தான் அப்படிங்கும். கொஞ்சம் பழகி பார்த்தா தெரியும். நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப்பாக ஈகோயிஸ்டிக்காக அப்படியே இருப்பாங்க. கொஞ்சம் பழகி பார்த்தா தெரியும், நட்புக்காக உசுரே கொடுப்பேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இங்கேயும் அதே தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஏதோ ஒரு வயசு வச்சுக்கோங்களேன், க்யூரியாசிட்டியோட கேள்வி கேட்குற வயசு. அந்த குழந்தை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டுருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு அப்படியே இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் அப்பா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜாலியாக சாப்பிட்டுட்டு பிளாட்ஃபார்மில் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. ஆஸ் யூஸ்வல், போகாத, ட்ரெயின் வந்துடும், அப்படி வராத, அந்த மஞ்சள் கோட்டை தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க அம்மா அப்பா திட்ட. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு லைட்டு தெரியுது. அம்மா லைட்டு வருது அப்படின்னு சொல்லுது. அப்பா பார்க்குறாரு, அம்மா பார்க்குறாங்க. 2 பேரும் லைட்டு வருது, வா உட்காரு அப்படின்றாங்க. அந்த லைட்டு பக்கத்தில் வர 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 குழந்தை லைட்டு பக்கத்தில் வருது அப்படின்னு சொல்லுது. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அம்மா இது லைட் இல்லை, இது ட்ரெயின் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா ட்ரெயினில் நிறைய பேர் ஜன்னலில் உட்காந்து ஹாய் அப்படின்னு கை கால் காட்டிகிட்டு இருக்காங்க. ட்ரெயின்லேருந்து கால் காட்ட மாட்டாங்கல்ல, கை தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் சமோசே சாய் எல்லாம் வாங்கி நிறைய விதமான டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது. குழந்தைக்கு ஒரே கன்ஃபியூஷன், இது லைட்டு தானே அப்படின்னு. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, இல்லை. அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, தூரத்துலேருந்து பார்க்கும்போது உனக்கு லைட்டாக தெரிஞ்சுது, பட் when it comes close to you, you are able to see what it is அப்படின்னு. இந்த சேம் வே கடவுளை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு லைட்டாக தெரியலாம். அப்போ நமக்கு மேலே இருக்கிற ஒரு சூப்பர் பவர்ப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தெரியலாம். பட் வென் யூ ட்ராவல் க்ளோஸ் டுவர்ட்ஸ் காட், கடவுளோட கொஞ்சம் பழகி பார்க்கும்போது அந்த கடவுளுக்கு உருவம் இருக்கும்ல. உருவம் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த புராணங்கள், இந்த சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற கூடிய உருவம் தானா அது, இந்த குவாலிட்டிஸ் தானா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் கார்ட்டூன் பார்க்கும்போது இந்த எறும்பு கூட்டத்துடைய ராஜாவோ ராணியோ கடவுளோ வந்து ஒரு பெரிய எறும்பாக இருக்கும். ஒரு எலி தூங்கிச்சான். கனவுல கடவுள் வந்து தான். அந்த கடவுள் வந்து ராமர் கிருஷ்ணராக இருப்பார் எலிக்கு. இல்லை, அது ஒரு சூப்பர் எலி வித் ஆல் த பவர்ஸ். தட் சூப்பர் எலி இஸ் எ காட் ஆஃப் எலி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈவன் days where I used to explore other religious books and all, I remember reading a quote from பைபிள் தழுவி வந்த ஒரு புக்கில், God created man with his own image அப்படின்னு. ஆனால் இங்கே முக்காவாசி man created God with his own image அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கடவுள் இருக்காங்க. பட் the real fact is God created man with his own image is what logically acceptable for us. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு எலி, குதிரை இதெல்லாம் வந்து சுப்ரீம் கடவுள் அப்படின்னா நம்மளால் உருவ வழிபாடு பண்ண முடியாதுல்ல. அவங்க எல்லாமே ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் அ காட். காடுடைய வாகனங்கள் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், என்ன சொல்லலாம், எந்த கடவுளை சொல்லலாம், எந்த கடவுளை வேணால் சொல்லலாம். பிள்ளையார் முன்னாடி யார் இருப்பா? எலி இருக்கும். முருகன் முன்னாடி யார் இருப்பா? மயில் இருக்கும். காளி முன்னாடி யார் இருப்பா? சிங்கம் இருக்கும். ஐயப்ப முன்னாடி யார் இருப்பா? புலி இருக்கும். சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும். இமேஜின் இஃப் வி ஆர் ஆஸ்க்டு டு சே எல்லா கடவுளையும் தள்ளி விடுங்கப்பா, அந்த விலங்குகளை மட்டும் கடவுளாக நினச்சி கும்பிடுங்கப்பா அப்படின்னா பாதி பேர் எதை அடித்து பிரியாணி சாப்பிட்லாங்கிற மனநிலையில் தான் இருப்பாங்க. பிகாஸ் அந்த விலங்குகள் எல்லாமே தனியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சுப்பீரியர் இடத்துல மேன் தான் இருக்கான். ஸோ மனுஷன் தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேக்டர். ஒரு எலியா மனுஷனானா மனுஷன் தானே, புலியா மனுஷனானா கூட இப்போல்லாம் மனுஷன் தான். there are a lot of trained expert who can handle even wild animals. பாம்பு பிடிக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம்ல.
ஸோ மனுஷன் தான் வந்து இந்த எவல்யூஷன்லேயே ஒரு பவர்ஃபுல்லான ஜோனில் இருக்கா அப்படிங்கிறதுனால மனுஷன் கும்பிடுறதுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கும் அவனுக்கு மேலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸ் தேவைப்படுது. அண்ட் அந்த சோர்ஸ் வந்து மனிதனின் ரிசம்பிளன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். திஸ் இஸ் த ரீசன் உருவ வழிபாடு ஹேஸ் பிகம் ஸோ ஃபேமஸ் அப்படிங்கிறது மட்டும் இங்கே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம வந்து கடவுளை வந்து உருவ வழிபாடாக பார்த்து பக்தியில் போகிறோமா, இல்லை எனக்கு நான் வந்து ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் உருவ வழிபாடு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்லெஸ் பிரம்மன், அந்த பிரம்மனை மனசில் நினச்சி நிதித்தியாசனம் பண்ணி ஸ்ரவணமான நிதித்தியாசனம் பண்ணி எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை உணரணும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் போகிறோமா. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர் டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் வித் காட் அண்ட் த என்விரான்மெண்ட் வி ஃபிட் அவர் செல்ஃப் இன். ஏன்னா இட்ஸ் த சேம் வாட்டர், ஸ்டீமாகவும் இருக்கும், த சேம் வாட்டர் நீராவியாகவும் இருக்கும், ஐஸ் கட்டியாகவும் இருக்கும், நார்மலான தண்ணியாகவும் இருக்கும். அண்ட் ஸோ த சேம் காட் அப் தேர். நாம் எந்த என்விரான்மெண்ட்டில் நம்மளை வச்சுக்கிறோம், நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு கடவுளின் டெஃபினிஷன் என்ன, அந்த கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கடவுள் உருவ வழிபாடில் கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை நித்திய சுத்த நிர்விகல்ப நிராகார ஸ்வரூபமாக எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை நான் உணர வேண்டாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களா? இது ரெண்டில் எது ஈஸி, இது ரெண்டில் எது மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுப்பேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் given in the second verse of the 12th chapter of Bhagavad Gita. அடுத்தது என்னது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Till then, bye.